நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను వెంకట్ని. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் యాడ్ பண்ணிடுறேன். அது உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటனை கிளிக் చేసి అలానేదని எனேபிள் చేసుకోండి. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துருக்கிற குட்டிகள் மொத்தம் 52. திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த குட்டிகள் எல்லாமே. ஆவரேஜாக ஒரு 20-21 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜோடி 17,000 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் கிடையாது, மினிமம் பார்கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி, நெல்லூர் ரக குட்டிகள். திருப்பதி பக்கம் அப்படின்னு சொன்னால் கூட திருப்பதிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வரும். கலிகிரி மண்டலம், அன்னமய்யா டிஸ்ட்ரிக்டில் வருது. யாருக்காவது தேவை இருந்தால் மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷெட்டு கூட நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் வச்சு போடும்போது உங்களுக்கு லைஃப் வரும். நிறைய பேர் தெரியாமல் இரும்பை பயன்படுத்தி போட்டுடுறீங்க. அது கண்டிப்பாக லைஃப் வராது. என்ன தான் ஜிஐ கோட்டிங் போட்டாலும் கூட ஒரு வருஷமோ இல்லை 6 மாதமோ கூட வரலாம். எவ்வளோ திக்னஸ் போட்டாலுமே இரும்பை துரும்பு பிடிக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல கூட இரும்பு பயன்படுத்தியிருக்கோம். அது எங்கே பயன்படுத்தியிருக்கோம்னு சொன்னால் பார்ட்டிஷனுக்கு பயன்படுத்தியிருப்போம். கீழே ஃப்ளோரிங்லேருந்து 1/2 அடிக்கு மேலே இரும்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃப்ளோரிங்லேயோ அல்லது ஃப்ளோரிங்க்கு கீழவோ நம்ம இரும்பை பயன்படுத்தக்கூடாது. அந்த ஆடினுடைய யூரின் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த உப்புத்தன்மை அந்த இரும்பை அரிச்சிடும். ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 1/2 அடி வரைக்கும் ஃபைபர் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். அதுலேருந்து தான் நம்ம பார்ட்டிஷன் எடுப்போம். ஸோ கீழே வரைக்கும் அந்த இரும்பு போகாது. அதனால் ஆடு நின்றுட்டு யூரின் போனாலும் அந்த 1/2 அடிக்குள்ளே தான் தெரிக்கும். సో இரும்பு எந்த విధத்திலுமே బాధింపడాదు. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు చూస్తూ ఉండే పిల్లలు మొత్తం 52 ఉన్నాయి. యావరేజ్గా 20 కిలోలు లైవ్ వెయిట్ రావచ్చు అని చెప్పున్నారు. జత 17,000గా చెప్పినారు. ఫైనల్ కాదు, మినిమం బార్గెయిన్ చేసే ఛాన్సెస్ ఉంది. ఈ పిల్లలు తిరుపతికి దగ్గర కలిగిరి మండలం, అన్నమయ్య డిస్టిక్లో ఉన్నాయి. ఎవరికన్నా కావాల్సింటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే నా మొబైల్ నెంబర్కి కాల్ చేయండి, లేకపోతే వాట్సాప్ చేయండి. నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను. ఈ షెడ్ కూడా మనమే ఇచ్చినాము. ఈ మరి ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్ ఎవరన్నా వేయాల్సి ఉంటే కూడా మీరు నన్ను కాంటాక్ట్ చేయొచ్చు. నేను అన్ని అరేంజ్మెంట్ మీకు చేసి ఇస్తాను. మనం షెడ్ ఫుల్గా A to Z మనం వేయించినాము. దీంట్లో ఎక్కడ మనం ఇనుము వాడలేదు. ఎక్కడ అంటే ఫ్లోరింగ్లోనూ, ఫ్లోరింగ్ కింద ఎక్కడ ఇనుము వాడలేదు. ఓన్లీ పార్టిషన్కి మట్టుమ్தான் ఇనుము వాడి ఉంటాము. ఆ మరి ఎక్కడ మనం ఇనుము వాడకుండా ఉండేటప్పుడు మనకు లైఫ్ వస్తుంది. ఫ్లోరింగ్లోనూ, ఫ్లోరింగ్ కింద ఇనుము వాడితే అది బిన్నాకపోతుంది. 2 ఏళ్ళు 3 ఏళ్ళలోనే తురుంబట్టిపోతుంది. పార్టీషన్కి కూడా ఫ్లోరింగ్ నుంచి 1/2 అడుగు ప్రొవిషన్ ఇచ్చుంటాం. ఆ 1/2 అడుగు పైన దా ఇనుము వస్తుంది. కాబట్టి యూరిన్ పోయినా కూడా ఆ 1/2 అడుగులోగానే తగులుతుంది. కాబట్టి తురుంబిన్నాక పట్టదు. సో ఎవరికైనా ఈ మరి ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్ వేయాల్సి ఉంటే నన్ను కాంటాక్ట్ చేయండి. ఈ పిల్లలు కావాల్సి ఉంటే కూడా మీరు కాంటాక్ట్ చేయండి.